எனக்கு என்னமோ வீட்டை விட்டு வெளியில போன உடனே பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அதுக்கு யாராச்சும் இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. அதான் இப்படி இறங்கியிருக்காங்க. வசதியா வாழ்ந்த பையன் இல்ல மாமா. திடீர்னு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறது கஷ்டமா தானே இருக்கும். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. இப்ப யோசிச்சு பார்த்தா அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்திருக்க வேண்டாமோன்னு எனக்கு தோணுது மாமா. ஆமா மாமா, சரியா தப்போ நம்ம கூடவே இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் மாட்டிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க மனசுல இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் தோணி இருக்காதுல்ல. எப்பவுமே நம்மள சுத்தி நல்லவங்களே வச்சிருக்கணும் மாமா. அப்பதான் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வராதான். நம்ம வேணான்னு சொன்னதுனால தானே மாமா அவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. சார் 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 உங்க பையன் போதைப்பொருள் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? சார், உங்க பையன் போதைப்பொருள் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. இந்த தொழில இப்பதான் பண்றாரா சார், இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாரா? சொல்லுங்க சார். புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்க பிள்ளைய காப்பாத்துவீங்களா, இல்ல செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு விட்டுருவீங்களா? சொல்லுங்க சார், விட்டுருவீங்களா? ஏங்க, பெத்த பிள்ளையே ஒரு தப்பான கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரு எவ்வளவு மனசோடைஞ்சு போயிருப்பாரு. இப்ப வந்து இந்த மாதிரி நீங்க கேக்குற கேள்வியா இது? என்ன மேடம் பேசுறீங்க? இங்க பாருங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துல ஈடுபடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க மாமா அவங்கள வீட்டை விட்டு வெளியில துரத்தி இருக்காரு. எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு இத பத்தி எங்ககிட்ட எந்த கேள்வி கேட்காதீங்க. அது எப்படி மேடம் நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் துளசி உங்க வீட்டு மருமக, வெற்றி ஈஸ்வரமூர்த்தி சாரோட பையன். மாமா, நீங்க நீங்க உள்ள போங்க மாமா, நான் பாத்து. சார் 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 இன்னொரு क्वेश्चन சார். இங்க பாருங்க, நில்லுங்க. நீங்க முதல்ல போங்க.